போய் கேட்டால் மனிதன் கோபப்படுவான். அல்லாஹுடைய நிலை என்ன என்றால், அல்லாஹ்விடம் கேட்காவிட்டால் அல்லாஹ் கோபப்படுகிறான். இன்னல்லாஹ ஹய்யுன் கரீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன், தாராள தன்மை உள்ளவன். எந்த அளவுக்கு தாராள தன்மை உள்ளவன் என்றால், ஒரு அடியான் தன்னுடைய இரண்டு கரங்களையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்திவிட்டால் யஸ்தஹி அன் யருத்தஹுமா சிஃப்ரா, அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைய கேட்க வேண்டும். வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, உன்னிடம் வந்து என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், உன்னிடம் வருகிறார்கள், வந்து என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்டால் நீ சொல்லு, ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறான். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். ஒருவர் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி, அவர்கள் என்னிடத்தில் கேட்கட்டும், என்னை ஈமான் கொள்ளட்டும் என்று அவர்களுக்கு நீ சொல்லி அனுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சடைவடைய